கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஒரு பல்லவி பாடலாம். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் wonderful wonderful Jesus is to me, Counselor, Prince of Peace, mighty God is He, saving me, keeping me from every sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு, யோசனை கர்த்தராம் வல்ல மீட்பராம், பாவம் சாபம் யாவும் நீக்கி என்னை ரட்சித்தார். அற்புதம் என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு, யோசனை கர்த்தராம் வல்ல மீட்பராம், பாவம் சாபம் யாவும் நீக்கி என்னை ரட்சித்தார். அற்புதம் என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதில் தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசித்த பகுதியில் தாவீதின் உடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனிங்கள் உலகத்திலே வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் வங்கியிலும் பர்சனல் லைஃப்பிலும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கீ இருக்குது. மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்கவுங்க ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும்போது தே வாண்ட் செப்பரேட் பிளேஸ். எனக்கு இந்த இடத்த கொடுத்துருமா, அப்பா எனக்கு இந்த இடம் போதும், இந்த ஷெல்ஃபில் எனக்கு ஒரு மூலை போதும் அப்படின்வாங்க. சொல்லிவிட்டு அவங்க பொருள்லாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு லாக் இருக்குதா, பூட்டு இருக்குதா கேட்பாங்க. அம்மா கொடுக்க மாட்டாங்க அது லேசில், அப்பா முடியாதுன்னுவார். ஆனாலும் பிள்ளைகள் அடம் பிடித்து எதையாவது சொல்லி காரியத்தை சாதித்து தே வில் கிரியேட் ஒன் லாக்கர். பேங்க் லாக்கரை சொல்லலை, வீட்டுக்குள்ளே பேசுகிறேன். வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்குன்னு ஒரு சின்ன டப்பா பெட்டி இல்லை ஏதோ ஒரு சுட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தே ஹாவ் அ கீ. ஒன்றுமே இருக்காது, 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு இது வச்சுட்டு ஒரு 2 சாவி வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில். விசிட்டிங் போயிருக்கிறேன், இங்கே இல்லை, நான் இப்பொழுது இல்லை, நாங்கள் பழைய நம்ம ஜப வீட்டில் தலைமை சபையில். இந்த மாதிரி சாவி சண்டை வீட்டுக்குள்ளே வரும். அப்பா பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி, நீ ஏன் என் சாவி எடுத்த, நீ ஏன் திறந்து பார்த்துல, ஒன்றும் இருக்காது. அதில் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பேப்பரு, புக்கு ஏதாவது இருக்கும். ஆனால் போடுற கூப்பாட பார்த்தீங்கன்னா அந்த சாவி படுத்துகிற பாடு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் வேதத்தில் இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு கீஸ், சாவிகள்.
கீஸ். அவனைகள் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல். அப்படியானால் இயற்கையாகவே நான் சொல்லுகிறேன், நேச்சுரல். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் இம்மீடியட்லி, ஸ்லோவாக ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல் என்று சொல்லும் பொழுது, அவன் அரசாண்ட காலத்தில் அவனுக்கு ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அவனுக்கு ஒரு பொருளாளர், ஒரு ட்ரெஷரர் இருந்திருக்க வேண்டும். அரண்மனை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வேண்டிய வரவு செலவெல்லாம் பார்த்து கணக்கை பார்ப்பதற்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருந்திருக்க வேண்டும். பைபிளில் இருக்குது. நான் பைபிளில் இருக்கிறத வச்சு தான் பேசுகிறேன். வாசிக்கலாம். 1-2 ராஜாக்கள் வாசித்து பாருங்கள். 18-18. 2 Kings chapter 18 and 18. ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் சம்பிரதியும், ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். கவனை மறுபடியும் வாசியுங்கள். ராஜாவை அழைப்பித்தார்கள். ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும், எல்கையாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், அதாவது அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் சம்பிரதியும், ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அக்கௌண்டன்ட் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். நீங்கள் அங்கே வந்து கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறாங்க. ராஜாவுடைய அரண்மனையில் பொருளாளர் இருக்கிறாரு, செப்னான்னு ஒருத்தன். அவனை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் எல்கையா, அதை பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா தெரியும். செப்னா என்பது சம்பத்தி ஆசான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழைப்பித்தார்கள். குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்பு காரணம் செப்னா என்ற தம்பதியை சொல்லிட்டு அந்த இடத்துல எலியாக்கிம் என்ற ஒரு ஆளை வைக்க, த ரீப்ளேஸ்மெண்ட். அவனைங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். கணக்கு வழக்கு ஒருத்தங்கிட்ட சரியாக இல்லைன்னா, அது வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஈவன் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். நான் நிறைய பார்த்துருக்குறேன், நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. காட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு ஆளை தள்ளிட்டு ஒரு ஆள் அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி அந்த ஊழியத்துக்குன்னு கொடுப்பார். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபுல் டைம் சர்வெண்ட், அதை பற்றி பேசலை. இந்த கணக்கு வழக்கு பார்க்குற இடத்துல மிஸ்டேக்ஸ் வரும் பொழுது அந்த இடத்துல கர்த்தராக ரீப்ளேஸ் பண்ணுவார். அதுபோல தான் வாசியங்கள் 18 2 ராஜாக்கள். ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் சம்பிரதியும். செப்னா என்னும் சொல்லும் பொழுது அவன் ஒரு புறஜாதியான். ஈஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். நான் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே சரித்திரத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு கீஸ், தாவீதினுடைய வீட்டில். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் பேசுகிற இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நேச்சுரல், இயற்கையாக. வீட்டில் மாதம் சம்பளம் வந்தோடனே ஒன்று எடுத்து வைப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி, அப்புறமா மற்ற காரியங்கள், வாடகை, இதெல்லாம் பிரித்து வச்சு இருக்கிற மீதியை வச்சு இழுத்துக்கிட்டு போவாங்க 30ஆம் தேதி வரைக்கும், 31ஆம் தேதி வரைக்கும். அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ, அது ப்ரைவேட் கம்பெனியோ, இல்லை எங்களை மாதிரி ஊழியமோ, கடைசி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் நடத்துறதுக்குள்ளே
இன்ஜினில் எப்படி பிஸ்டன் போயிட்டு போயிட்டு வருதோ அதுபோல் முக்கி கஷ்டப்பட்டு 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளுறது எல்லார் வீட்லேயும் கஷ்டம். அது பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், நடுத்தரவாசிகளாக இருக்கலாம். விரலுக்கு ஏற்ற வீக்கான்னுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற இன்கம், அவங்களுக்கு ஏற்ற எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான வரவு செலவு இருக்காது. எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்காது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நான் இந்த தாவீதின் திறவுகோல் என்று சொல்லும் பொழுது இயற்கையாகவே அங்கே அரண்மனையில் என்னென்ன இருக்குதோ சாவியை கொடுத்து வச்சுருப்பான் ஒருத்தன், ஒரு ட்ரெஷரர். அவங்கள்ட்ட தான் போய் எல்லாம் வாங்கணும். டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர், மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் போய் வாங்கணும் அரண்மனையில். அதுக்குன்னு ஒரு கணக்கு பிள்ளை இருந்தான், பைபிளில் இருக்குது. அது மாதிரி வீடுங்களையும் உண்டு, வேலை ஸ்தலத்துலேயும் ஆஃபீஸ் கம்பெனிஸ் எல்லாம் உண்டு. நான் அதுக்குள்ளே ரொம்ப போகல. அந்த தாவீதின் திறவுகோல், அந்த வசனத்தை வாசிங்கள். 22:22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவனுடைய தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள ஒரு தீர்க்கதரிசனமான வசனம். அதனால்தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். நியூ டெஸ்டமெண்ட் ரிவீல்ஸ் தட் he holds all the keys. புதிய ஏற்பாட்டில் எல்லா விதமான சாவிகளை கர்த்தர் தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளில் இருக்குது. கால அளவின்படி ஒன்றொன்றாக சுருக்கமாக நாம் தியானிப்போம். நான் முதல்ல சொன்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நேச்சுரல் எக்ஸ்பெண்டிச்சர். தாவீதினுடைய காலத்தில் அவனுடைய அரண்மனையில் நடந்தது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் 12. அதில் திருப்தி இல்லாதபடினாலே there was a replacement. அங்கே ஆள் மாறாட்டம் இல்லை, ஒரு ஆளை எடுத்து இன்னொரு ஆளை போட்டாங்க. அதுபோல் தேவன் தமக்கு திருப்தியானவர்களை தான் தன்னுடைய ஊழியத்திலும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய காரியத்திலும் கர்த்தர் அடிக்கடியாக ரீப்ளேஸ் பண்ணுவார். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்தா தெரியும். மினிஸ்ட்ரியில் நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எதையே நான் சுட்டி காட்டி பேச விரும்பவில்லை. தட் இஸ் நாட் மை பாயிண்ட். அதெல்லாம் சும்மா புல்பீட்டில் அன்பார்லிமெண்ட்டாக எதுவும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு போகக்கூடாது. வசனத்தை சொல்லி முடிக்கிறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் இது இடத்துல நான் அந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது அதில் கீஸ், சாவிகள், அந்த இடத்துல டேவிட் அந்த ஆவிக்குரிய தாவீதாகிய இயேசுகிட்ட நிறைய சாவி இருந்தது. வாசிக்கலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். மறுபடியும் வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். கவனிகள். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பரலோகத்தின் திறவுகோலை, திறவுகோல் பன்மையில் இருக்கு, ப்ளூரல். 1 2 அல்ல. அப்போ ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னா, ஒரு வீடை எடுத்து பாருங்கள். என்ட்ரன்ஸுக்கு ஒரு சாவி இருக்கும், மெயினில் டோர் கேட் உள்ள நுழையத்துக்கு ஒரு சாவி, வீட்டை திறப்பதுக்கு ஒரு சாவி, பெட்ரூம் ஓப்பன் பண்ண ஒரு சாவி. எங்கெங்கே சாவி இருக்கணுமோ நிறைய சாவி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். சாதாரண வீடு தான், எல்லாத்தையும் நீங்களும் நானும் விட்டுட்டு தான் போகிறோம். பட் அந்த கீயை மட்டும் பத்திரமாக எடுத்து வைப்போம். நீங்கள் பர்ஸை தொலைப்பீங்க, காசு எங்கேயாவது நஷ்டமாயிடும். ஆனால் கீயை மட்டும் தொலைக்கவே மாட்டோம். நல்லா யோசித்து பாருங்கள். கீயை பத்திரமாக வச்சுருப்போம். இப்போல்லாம் கீழே கார்டு டைப்பில் வந்துச்சு, ஸ்வைப் பண்ணுறது, கார்டு, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் அந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போகவில்லை.
கீ, அந்த திறவுகோல்களை என்ற வார்த்தையை முக்கியப்படுத்தி இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு முதல் குறிப்பு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். 18 வாசியுங்கள். 16-18 மேத்யூ. மேலும் 16-18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நீங்கள் பேதுருக்கிட்ட மினிஸ்ட்ரியை கொடுக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் அவன் கையில் கொடுத்தது கீ, சாவி. ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பதோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுவதற்கு கீ இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பவில்லை. இந்த வசனத்தை மட்டும் நானும் பேசுகிறேன், நானும் நீங்களும். எது பரலோகத்தில் கட்டுகிறீர்களோ பூலோகத்தில் கட்டப்படும், எது கட்ட அவிழ்க்கிறீர்களோ இங்கேயும் கட்ட அவிழ்க்கப்படும். பரலோகத்தில் கட்டி ஜோம் பண்ணும், பிசாசை கட்டி ஜோம் பண்ணும், மந்திர தந்திரங்களை கட்டி ஜோம் பண்ணும், எரிச்சலின் ஆவியை கட்டி ஜோம் பண்ணுவோம், வன்கண்களை கட்டி ஜோம் பண்ணுவோம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜோம் பண்ணுவோம். உண்மைதான். ஆனால் இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் வேறு இருக்குது. நான் அதை நேரமாக அதை எவைகளை கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும் சொல்லும் பொழுதே அது வேறு விதமான ஒரு ட்ராக் இருக்குது, ஒரு மெசேஜ் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. நான் சூப்பர்ஃபிஷியலாக உங்களுக்கு நான் முக்கியப்படுத்துகிறேன். முதலாவது, இஸ் த கீஸ் ஆஃப் த கிங்டம். கர்த்தராகிய தாவீது, ஆவிக்குரிய தாவீதாக இயேசு கிறிஸ்து கிட்ட பரலோகத்திலே ராஜ்யத்தின் திறவுகோல்கள் அவர் கையில் இருக்குது. நீங்களும் நானும் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், ஞானசானம் எடுத்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் எளிதாக உள்ள நுழைய முடியாது. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. இன்க்ளூடிங் மீ, பேசுகிற என்னையும் சேர்த்து. பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தில் பெருங்கூட்டம் உபத்திரத்தின் மத்தியிலே பெருங்கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அவன் கையில் கர்த்தர் சொல்கிறாரு, இயேசுக்கிட்ட, அந்த பேதுருக்கிட்ட, நான் உன் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். கீஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கீஸ். அதுவே உங்களுக்கு நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சிங்கன்னா நிறைய இருக்கிறது. இன்றைக்கி நான் கீன்ற திறவுகோல் என்ற வார்த்தை மையமாக வைத்து நான் பேசுவேன். ஆவிக்குரிய ஓட்டத்திலே தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே பலவிதமான பரலோகத்தில் நுழைவதற்கு he got a different keys. பலவிதமான சாவிகளை, திறவுகோல்களை அவர் வைத்திருக்கிறார். இதை தான் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறையோ கட்டவிழ்க்கப்படும் என்றால், whatever we bind on earth, it will bind in heaven. Whatever we loose on earth, it will be loose on heaven. பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். அதனாலே தப்பு இல்லை. கட்டி ஒவ்வொருவரையும் கட்டி ஜபிப்பது தப்பு கிடையாது. பிசாசை கட்டி ஜபிக்கிற விதம் ஒரு விதம். பிசாசினுடைய அந்தகார சக்திகள், பிசாசினுடைய கிரியைகளை கட்டி ஜபிப்பது வேறு. அது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு அதர் சைட் ஆஃப் த காயின், நாணயத்தின் மறுபக்கத்தில் வீட்டில் புருஷன், மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், என் வீட்டையும் சேர்த்து பேசுகிறேன். திடீர்னு மனைவியோ புருஷனோ பிள்ளைகளுக்கோ மூடு சரி இருக்காது, பேச மாட்டாங்க,
அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க, ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ். அப்போது நாம் கட்டி ஜெபிப்பது தவறு. சொல்லி ஜெபிச்சிங்கன்னா சண்டை வரும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. இயேசு நாமத்தில் உங்கள் மனைவியை பார்த்து இயேசு நாமத்தை உன்னை கட்டுறேன், இயேசு நாமத்தை உன்னை கட்டுறேன், புருஷனை பார்த்து கட்டுறேன், இப்போ நோ 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 அப்படி ஜெபிப்பது டோட்டலி ராங். மனசுக்குள்ள கத்தாவே என் மனைவிக்கு இருக்கிற மூடு சரியில்லையே, என் புருஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கார், என்ன நடந்ததுன்னு தெரியலையே, அதை நினைத்து யோசித்து கட்டி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நல்லா கவனிங்கள். கீஸ், சாவி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. உங்கள் 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், பெரிய ஏரோப்ளைனாக இருக்கட்டும், பெரிய ராக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்ல இவ்வளோண்டு ஒரு கீ இருக்குது, ஸ்மால் கீ. அந்த சாவி தான் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கர்த்தர் உங்கள் கையில் ஓப்பன் பண்ணுவதற்கு, திறப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அத கீஸ், விதவிதமான சாவியை நசரேயனாக இயேசு கிறிஸ்து உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அவர் கையில் இருக்குது. அவர் கையில் ஒரிஜினல் கீ இருக்குது. உங்கள் கையிலையும் என் கையிலையும் டூப்ளிகேட் கீ இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் சும்மா ஒரு லைன் தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச பிறகு என் நோட்ஸை பாருங்கள். He has the keys of the kingdom of God. அவ்வளோதான். இது இங்கிலீஷில் எழுதிட்டு வந்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதில் சப் பாயிண்ட்டு எதுவுமே நான் கொடுக்கல. ஒன்றும் ரொம்ப நேரம் பேசலாம். அதனால் அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. கையில் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துக்கிறார். நாவினாலே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து கர்த்தாவே நல்லா இயேசு ஊழியம் செய்த காலத்தில் எப்பாத்தா திறக்கப்படுவாயாக, அதை யாருக்கு சொல்கிறாரு? செவிடு ஊமைக்கு. அவள் பேசுகிறான், எப்பாத்தா திறக்க, கிரீக் வேர்டு அது, எப்பாத்தா திறக்கப்பா. அதுபோல் அந்த வல்லமை உள்ள அதிகாரமுடைய கட்டி ஜெபிக்கக்கூடிய அந்த சாவியை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதை யூஸ் பண்ணுற விதம் ஞானமாக இருக்கணும். மனைவியை கட்டுறேன், அம்மாவை கட்டுறேன், தகப்பனை கட்டுறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, நான் என் வீட்டை பேசுகிறேன், என் வீட்டை பற்றி பேசுறது எனக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதை பார்த்தாலும் அவங்க நான் பதில் சொல்லிப்பேன். அவனிங்கள் திடீர்னு 2 பசங்க அண்ணன் தம்பி சண்டை போடுவானுங்க, பேச மாட்டானுங்க, கோபம் வரும். இப்போ நான் மனசுக்குள்ள கத்தாவே அப்பேற்பட்ட ஆவி அடக்கம் ஐயா ஏசுன்றத மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுவேன். பேரை சொல்லி கட்டி ஜோம் பண்ணுவேன். என் பசங்களை ஒருத்தன் பேர் டேவிட், ஒருத்தன் பேர் சாம். அவர் பார்த்து ஒரு 1/2 hour 1 hour எல்லாம் சப்சைட் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எழுத்து நேரடியாக எதாவது பேசுனீங்கன்னா they will pounce upon you. உங்கள் மேலே பாஞ்சிருவானுங்க, சண்டை போடுவாங்க, வீண் தகராறு வரும் வீட்டில். நீங்களா மனசுக்குள்ளே இங்கே இருந்தாங்க நடக்கும்போது இப்படி போகும்போது முட்டி போட்டுலாம் ஜெபிக்கணும் இல்லை. கர்த்தாவே அவனை காத்துக்குள்ள, அவனுக்கு கோபத்தை அடக்கும், அவனுடைய வேகத்தை அடக்கும், டென்ஷன் அடக்கும். அதான் கர்த்தர் சில சாவி கொடுத்துருக்கிறார். அந்த சாவியை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய விதமாக திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. 2வது திறவுகோல், 2வது கீ நான் சொல்வேனானால், எல்லாவற்றையும் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52 வாசிங்க.
Luke's Gospel, chapter 11:52. நியாயாதிபதிகளே, ஆ, உங்களுக்கு ஐயோ, ஆ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். மறுபடியும் வாசியுங்கள். நியாயசாஸ்திரிகளே, நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். கவனிங்கள், அறிவாகிய திறவுகோல், the key of knowledge, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறதில்ல, உட்பிரவேசிக்கிறவர்களையும் அப்படியானால் தடை பண்ணுகிறீர்கள். தானும் சாப்பிட மாட்டான், மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டான். டாக் இன் த மேஞ்சர், நாய் வைக்கப்பொருளில் படுத்துச்சுன்னா அதுவும் சாப்பிடாது, மாடியும் சாப்பிடக்கூடாது, எரிஞ்சு கத்தின்னு இருக்கும் நம்மளை பார்த்து. அதுபோல் படித்த ஞானவான்கள், நியாயசாஸ்திரிகள், அறிவாளிகள், பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய அறிவாளிகள், நீங்கள் இவங்ககிட்டலாம் பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப படித்தவன் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஃபிலாசபி பேசுவான். அதனால தான் ஏசு நியாயசாஸ்திரிகளே, இந்த வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், அவங்களாம் இயேசுக்கு விரோதமாகவே இருந்தாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கணும். கையில் அவங்க தங்களுக்கு நாலேஜ் இருக்கு. நீ என்ன படிச்சுட்ட, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிற, நீ +2 கூட பாஸ் பண்ணல, நீ +2 கூட எழுத முடியல, ஒன்றால் ஒரு டிகிரி வாங்க முடியல சொல்லி மற்றவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி மட்டமாக பேசுவாங்க. அவங்க தான் இந்த அறிவு, தனக்கு கொஞ்சம் படிச்சுட்டான், தனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, தனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குதுன்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்கள முன்னேற விட மாட்டாங்க. அதான் இயேசு என்ன சொன்னார், அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீயும் உள்ள போக மாட்டேங்கிற, இன்னொருத்தனையும் உள்ள விட மாட்டேங்கிறியே. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஐ எம் டாக்கிங் டு த பிலீவர்ஸ், ஐ எம் டாக்கிங் டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஆல்சோ. நல்ல அறிவு இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, வசனம் நல்லா தெரியும், விளக்கம் நல்லா தெரியும், வியாக்கியானம் தெரியும் சொல்லிட்டு மற்ற ஊழியத்தையோ மற்ற ஊழியக்காரர்களையோ மட்டம் தட்டக்கூடாது. யூ ஹாவ் டு என்கரேஜ் அதர் மேன்ஸ் மினிஸ்ட்ரி. இன்னொருத்தனுடைய ஊழியத்தை மெச்சி பேச கற்றுக்கணும். அவன் உங்களோட அறிவு கம்மியாக, வேத அறிவு கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்களோட அவன் நல்லா ஜெபம் பண்ணுவான், ஜெப ஆவி கிரியை செய்யும். எனக்கு ஜெப ஆவி கம்மியாக இருக்கும். அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர், ஜெப ஆவி ரொம்ப வேகமாக கிரியை செய்யும். ஆனால் எனக்கு பைபிள் தெரியும், கவர் தெரியும், இந்த வசனம் தப்பு, அந்த வசனம் தப்புன்னு சொல்லி மற்றவர்களை மட்டம் தட்டுவார். பிகாஸ் ஆஃப் த நாலேஜ், ஹெட் நாலேஜ், மூல அறிவில் மற்றவங்கள வாழ விட மாட்டார்கள். அதனால்தான் இயேசு சொன்ன, நியாயசாஸ்திரிகளே, அறிவாகிய திறவுகோலை நீங்கள் வச்சுக்கிட்டு எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு நீயும் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீர்களே. அப்படியானால் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, நாய் பெற்ற தெங்கம்பழம்னுவாங்க ஊர்லெல்லாம். அது இங்கே மெட்ராஸில் ரொம்ப குறைவு அந்த வார்த்தை. நாய் பெற்ற தெங்கம்பழம், தானும் சாப்பிடாது, மற்றவனையும் சாப்பிடக்கூடாது. டாக் இன் த மேஞ்சர். அதுபோல் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கிறாரா கர்த்தாவே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கர்த்தர் நமக்காக கூட இருந்து கிருபை செய்வார். அதனால் அறிவை பெருத்து, அறிவை டிபெண்ட் பண்ணி, நாலேஜை டிபெண்ட் பண்ணி நீங்களும் நானும் வேதத்தை படிப்பதோ ஊழியம் செய்வதோ இருப்போமானால் அது கர்த்தருக்கு உகந்ததல்ல. இது ரெண்டாவது, இந்த கீ ஆஃப் நாலேஜ்.
அது அறிவாகிய திறவுகோல். மூன்றாவதாக வாசிக்கலாம், ரெவலேஷன் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், கீஸ் ஆஃப் டேவிட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு தாவீதாக இருந்து பலவிதமான சாவிகளை அவர் கையில் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல he has the keys of the death and the Hades. Death and the Hades. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை உடையவராய் இருக்கிறேன். அப்படியானால் டெத்தும் லைஃப்பும் பாதாளமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு ஆளை பாதாளத்துக்கு அனுப்புவதும் அல்லது ஒருத்தனுடைய மரணத்தை ஓப்பன் பண்ணுவதற்கும் அல்லது அடைவதற்கும் அவரோட தான் சாவி இருக்குது, கீ இருக்குது. நல்லா விளையும் கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். Still I am alive. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோள்களை, அதாவது டெத்துக்கும் அவர் தான் சாவி வச்சிருக்காரு, பாதாளத்துக்கும் சாவி வச்சிருக்காரு. He can lock and also he can open. அவரால் திறக்கவும் முடியும், அவர் க்ளோஸ் பண்ணவும் முடியும். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அது ரொம்ப டீப்பான வேர்டு. அந்த மரணம், இந்த மரணம் வேறு, நேச்சுரல் டெத்து. இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல், ரெண்டாம் மரணமாகிய அக்னி, அந்த மரணம், அதை ரொம்ப டிஃபர் பண்ணி பேசணும், நேரம் இல்லை எனக்கு. இந்த ரெண்டாம் மரணமாகி அக்கினிங்க உள்ள அந்த கீயும் சரி, பாதாளுடைய கீயும் அவர் கையில் இருக்குது. அதனால் நீங்களும் நானும், கர்த்தாவே உம்மகிட்ட நான் எச்சரிக்கையாக இருக்க, ஞானமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, தாழ்மையாக இருக்க, பொறுமையாக இருக்க, அமைதியாக இருக்க, இன்னும் என்னை உம்மை போல மாற்றுமையா என்று கேட்டு இந்த ஆராதனை, இந்த மெசேஜ் வேளையில் ஒரு நாளும் இயேசுனிடத்திலே நீங்களும் நானும் நெருங்குவோமாக. நான்காவதாக வாசிக்கலாம், ரெவலேஷன் 9:1. ரெவலேஷன் 9:1. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது வானத்திலிருந்து பூமியின் மேலே விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அதாவது அது தங்கிட்ட இருந்த 5-6 சாவியில் ஒரு சாவியை தேவதூதங்கிட்ட கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து கொடுக்குறது. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. நம்ம சொல்லுவோம், பெரிய பையன்கிட்டையாவது, சின்ன பையன்கிட்டையாவது, பொண்ணுக்கிட்டையாவது, வீட்டில் இருக்க மருமகிட்டையாவது அவள் ஈஸியாக சாவி கொடுத்துட மாட்டோம், யோசித்து கொடுப்போம். பெத்த பிள்ளை தான், ஏன்னா அதை காசை தொலைச்சிட போது, எடுத்து வீண் செலவு பண்ண போது அப்படின்னு தாயின் தகப்பனும் ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க. ஆனால் இயேசு இந்த இடத்துல அந்த 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் ஹேண்டிங் ஓவர் த கீ, அவன்கிட்ட கீயை கொடுத்து பாட்டம்லெஸ் பிட், அந்த பாதாளத்தின் திறவுகோலை கையில் கொடுக்குறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாவியை கொடுக்கறது கூட இயேசு கிறிஸ்து யோசித்து கொடுத்தார். இல்லை, நிறைய ஆவிக்குரிய அர்த்தம், நான் எல்லாத்தையும் குறிப்பை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். அன்பா, இந்த விஷயத்தில் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம் வாசியுங்கள். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையினுடைய புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால்
சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. கவனிங்கள், நம்ம வாசிக்கிறோம் சூரியன் அந்தகாரப்படுது, சந்திரன் அந்தகாரப்படுகிறதுனா இதுதான் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். பைபிள் வசனத்தின்படி ஒரு நாளிலே த ஹோல் வேர்ல்டு பிகம் டார்க். உலகம் முழுவதும் லைட் இருக்காது, சூரியன் இருக்காது. நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா மெழுகுவத்தி தேடுறோம்ல, மெழுகுவத்தியோ டார்ச் லைட்டோ, இப்போ லேட்டஸ்ட்டாக செல்லே லைட் இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் உலகம் முழுவதுக்கு ஒரு பெரிய சுடர் இருக்கிறது சூரியன், அது அந்தகாரப்படும். இந்த பாதாளத்தின் திறவுகோலிலிருந்து வருகிற புகை, அதிலிருந்து வருகிற காரியங்களை வைத்து தேவன் சூரியனையும் சந்திரனையும் அவர் மறைப்பார். இதெல்லாம் நடக்க போகுது. மூன்றாவது, பாதாளத்தின் திறவுகோல் ஒருத்தன் கையில், தேவதூதன் கையில் கொடுக்கப்படும். கடைசியாக வாசிக்கலாம், ரெவலேஷன் 3:7 வாசிங்க. 3:7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவியின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கவனிங்கள், அதுக்குள்ள அந்த டீப்பாக அந்த பிலடெல்பியா சபை ரொம்ப உச்சிதமான சபை. 7 சபையை காட்டிலும் நான் ரொம்ப ஆழமாக போகவில்லை. ஒருவர் எப்படி எழுத்தின் நேச்சுரலாக தாவீதினுடைய தோளில் அந்த சாவி கொடுக்கப்பட்டு அது அவனுக்கு தான் அதிகாரம் திறக்கிறதுக்கு போட்டதுக்கு அரண்மனையில் அதிகாரம் இருந்தது போல் நேச்சுரலாக இயற்கையாகவே, அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தாவீதாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 7ஆம் வசனத்தில் பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு சொல்லி எழுத வேண்டியது சொல்லிட்டு வாசியுங்கள். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் துறவுகளை உடையவரும். பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் துறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் டீட்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, நீ கொஞ்சம் கூட என் நாமத்தை மறுதலியாமல். ஆமென். ஒரு காலம் வரும், ஒரு உபத்திரவமோ வேதனையோ கஷ்டமோ, இப்பொழுது சும்மா இந்த கஷ்டம் சும்மா 2 நாளில் பஞ்சம் பாசு பண்ணல, ஒரு காலம் வரும் டோட்டலாக வசனமும் கிடைக்காது. ஆமோஸில் ஒரு வசனம் இருக்குது, ஆமோஸ் 8:11 நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாதபடிக்கு பஞ்சம் இருக்குது. எப்படி சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமோ அந்த பஞ்சம் ஒரு பக்கம், ஸ்பிரிச்சுவல் ஃபுட். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகாரம் சாப்பாட்டு பஞ்சம் அல்ல, ஜல குறைவினாலே உண்டாகிய தாகமும் அல்ல, வாட்டர் கேசிட்டி அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். வசனம் பைபிள் கிடைக்காதுங்க என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் கையில் உங்க கையில் பைபிள் இருக்கிற மாதிரி திடீர்னு பைபிள் அப்ஸ்காண்டட் ஆகிடும், வசனமே கிடைக்காது. அதனால்தான் எரேமியா என்ன சொன்னார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த, ஐ டிட் ஈட், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்படியானால் யூ அண்ட் ஐ ஷுட் பி லைக் அ குடோன். எப்படி ஸ்டோர் ரூமில் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் பத்திரமா ஒரு மாதத்துக்கு சேர்த்து வைக்கிறோமோ, அதுபோல வசனத்தை சங்கீதக்காரன் சொல்ல, உடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உள்ள வச்சுக்கிட்டோமானால் என்னதான் நிந்தை அவமானம் உபத்திரம் வந்தாலும் வசனம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்.
ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டாதபடி திறக்காதபடி ஒரு கோல் இயேசுவின் கையிலே காணப்படுகிறது. ஆனால் அதை வசனம் என்ன சொல்லுகிறது? நீ என் நாமத்தை கொஞ்சம் பலன் இருந்தால், கொஞ்சம் பலன் நமக்கு பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் பலன் இருக்குது, ஏதோ ஒன்றும் பாதியமாக சமைச்சேன், இருக்கிற பலனில் ஏதோ செஞ்சாங்க சாப்பிட்டு போன்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டில். அது போல இருக்கிற கொஞ்சம் ஆவிக்குரிய பலத்து நிமித்தம் என் நாமத்தை மறுதலியாமல், அவரை மறுதலியாமல் இருக்கிறபடினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஓப்பன் டோர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக எந்த பாயிண்ட்டை ரொம்ப நோட் பண்ணல, ஒன்லி ஹெட்டிங் மட்டும்தான் நோட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் இன்றைக்கி எனக்கு மெசேஜே கிடைக்கல. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி போராடி கடைசியாக தான் எனக்கு இந்த தாட்டு கிடைச்சிது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். விசுவாசத்தின் கதவுன்னு இருக்கும். அப்போஸ்தலர் வாசிக்கலாம். விசுவாசத்தின் கதவுன்ற ஒரு வார்த்தை வரும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27 வாசியுங்கள். 14:20. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவு திறந்ததையும் அறிவித்து. ஆனால் இது ஒரு ஓப்பன் டோர். விசுவாசத்தின் அதுக்கு ஒரு கீ இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் காட் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கீஸ். வித்தியாசப்பட்ட சாவிகளை தேவன் வைத்திருக்கிறார், திறவுகோல்களை. விசுவாசத்தின் கதவு இன்னும் யாருக்காக திறந்திருக்குது? உங்களுக்காக, எனக்காக அல்ல. புறஜாதிகள். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவு. அப்போ கதவு யாருக்கு ரொம்ப முக்கியம்? பிலீவர்ஸுக்கு காட்டிலும் ஹீதன் பீப்புள், இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தின் கதவை இன்னும் திறந்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கீ ஆஃப் ஃபெய்த் ஸ்டில் ஓப்பன், இன்னும் திறந்திருக்கு. விசுவாசத்தின் கதவுன்னு சொல்லும் பொழுது அந்த கதவை திறப்பதற்கு ஒரு கீ வேணுமா இல்லையா? ஒரு திறவுகோல். அது யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே காணப்படுகிறது. அதனாலே கர்த்ததாமே நமக்கு வேண்டிய கிருபையும் ஆசீர்வாதத்தை தருவாராக. 5 சாவிகளை, திறவுகோல்களை குறித்து வாசித்தோம். கிங்டம் ஆஃப் காட், கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், கீஸ் ஆஃப் நாலேஜ், அறிவு. நியாயசாஸ்திரிகளை பற்றி கடிந்து கொள்ளுகிறார். அறிவாகிய திறவுகோலை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். கீஸ் ஆஃப் டெத், மரணத்துக்குரிய சாவி. அது மட்டுமல்ல, கீஸ் ஆஃப் த பாட்டம்லெஸ், பாதாளத்தின் சாவி. கடைசியாக அவர் தாவீது அந்த கீயை வைத்திருக்கிறபடினால், சாவியை வைத்திருக்கிற அந்த பிலடெல்பியா சபை குறித்து கொஞ்சம் பலம் இருக்குது, கொஞ்சம் பலத்து இருந்தும் நீ என்னை மறுதலிக்காது இருந்தபடினாலே அப்படிப்பட்ட சாவியெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால்தான் அப்பேற்பட்ட சாவி இருக்கிறபடினாலே உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய ரட்சிப்பும் உங்களுடைய பரிசுத்தமும் என்னுடைய பரிசுத்தமும் இயேசுனுடைய, எப்படி இந்த சின்ன பசங்களுக்கு சாவி கொடுத்தோன்னே பொம்மை நடக்குதோ, கை கால் ஆட்டி பொம்மை நடக்குதுல்ல, அதுபோல் பரலோகத்தின் தேவன் தாவீது, ஆவிக்குரிய தாவீதாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் என்னையும் சாவியை கொடுத்து கீ கொடுத்து தான் நடத்துகிறார். நல்லா யோசிங்க. நீங்களும் நானும் சம்திங் லைக் அ டால் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அவர் உங்களுக்கு எனக்கும் கீ கொடுக்குறபடினால, வீட்டில் சொல்லுவாங்க சண்டையில், அவன் மனைவி சொல்கிற பேஜ மனைவி நல்லா சாவி கொடுத்து வச்சுக்கிறான் சொல்கிறாங்களா இல்லையா?
மருமகளுடைய சாவி ரொம்ப கீ கொடுத்து அப்படியே கீ அவன் சொல்கிறதுக்கு படியெல்லாம் ஆடுறான். என் பையன் மாறிட்டானே, என் மகன் மாறிட்டாளேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த கீன்னுவாங்க உலகப்புற. அதுபோல் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாவி வச்சு கீ கொடுக்குறபடினாலே நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா ஊழியம் செய்கிறோம், நல்ல சுகம் கிடைக்குது, நல்ல பலன் கிடைக்குது. எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட திறவுகோலுக்காக கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என்ற வார்த்தையை வைத்து திறவுகோல்கள் என்ற தலைப்பிலே தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் 5 விதமான சாவிகளை வைத்து எங்களையும் நீர் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் வேண்டிய திறவுகோல்களை கொடுத்து நீ சாவி கொடுத்து கீ கொடுத்து எல்லாரையும் நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.